வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம். பதாகைகளை கைகளில் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். திருச்சி சிறுகனூரில் இன்று மாலை மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாடு. திருச்சி விமான நிலையத்தில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருச்சி திமுக மாநில மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. தொண்டர்களுக்கு மதிய உணவாக வழங்க சுட சுட தயாராகி வரும் பிரியாணி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி முறைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மத்திய பாஜக அரசு கொண்டு வர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட மோசமான சிகிச்சை எனவும் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கும் செயல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை அதிபர் ஆட்சி முறையை நோக்கி கொண்டு செல்லும் முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஏற்கனவே 2 முறை ஆஜரான நிலையில் நாளை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஈரான் அமெரிக்கா போர் எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்து 2300 புள்ளிகளை இழந்த சென்செக்ஸ். தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 700 புள்ளிகள் வரை சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் விலை 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை. பாமகவின் பெயர் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணங்களால் ராமதாஸால் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியவில்லை. பாமக தலைவர் என ராமதாஸ் தன்னை அறிவித்துக் கொண்டது சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என அன்புமணி தாக்கல் செய்த மனுவில் தகவல். அன்புமணி தாக்கல் செய்த பதில் மனுவுக்கு வரும் 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் பதில் அளிக்க வேண்டும். சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெறும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் திட்டவட்டம். இன்று நடைபெற இருந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் மறு ஆய்வு தணிக்கை மார்ச் 17ஆம் தேதிக்கு மாற்றம். ஜனநாயகன் படத்தை பார்க்கும் தணிக்கை குழுவில் இருந்த ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் மறு ஆய்வு ஒத்திவைப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசாணை வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தனியார் நிகழ்ச்சியில் தன்னை விமர்சித்த நடிகர் பார்த்திபனுக்கு த்ரிஷா சமூக வலைதளத்தில் மறைமுகமாக கண்டனம். மைக்கில் ஒரு கருத்தை கூறுவதால் அது புத்திசாலித்தனமானதாகவோ நகைச்சுவையாகவோ மாறிவிடாது. அது முட்டாள்தனம் என காட்டமாக பதிவு.
திருமண விழாவுக்கு த்ரிஷாவை விஜய் அழைத்து வந்தது நல்ல விஷயம் அல்ல என தாவேக்கு நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் விமர்சனம். மனைவி, தாய், தந்தையர் கூட சந்திக்க முடியாத நிலையில் விஜய் இருப்பதாகவும் தாக்கு. வார்த்தை ஜாலத்துக்காக பேசியது தவறாகிவிட்டது என நடிகை குறித்து தமது பேச்சுக்கு பார்த்திபன் வருத்தம். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது. இதில் வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை என ஆடியோ வெளியீடு. பெண்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பாஜக அரசை புதுச்சேரியில் மீண்டும் அமைக்க பெண்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். திருநள்ளாறில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன் வேண்டுகோள். மரணம் குறித்து முறையான தகவல்களை பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவிக்கவில்லை. மாணவியின் கழுத்தில் அரிவாளால் வெட்டியது போல் காயம் இருப்பதாகவும் மாணவியின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் மரண வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றம். கஸ்டடி மரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் CBCID விசாரணைக்கு DGP உத்தரவு. மானாமதுரையில் இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் அரசு மருத்துவமனையில் உயிரிழப்பு. காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் 2வது நாளாக தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. ஊத்தங்கரை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 70 வயது மூதாட்டிக்கு மர்ம நபர் பாலியல் தொல்லை. மூதாட்டியின் கணவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. பேரணாம்பட்டு அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை. காவல் நிலையத்தில் சரணடைந்த நண்பரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை. ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். இருவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை வடபழனி அருகே மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாத விரக்தியில் தந்தை கிணற்றில் குதித்து தற்கொலை. தந்தை இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மகளும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். சங்கராபுரம் அருகே காளி அங்காளியம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காளியம்மன், காட்டேரி உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன். புதுச்சேரியில் குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக வாங்கிச் சென்ற கேக் தரம் இல்லை என கூறி பேக்கரி ஊழியர்கள் மீது தாக்குதல். பேக்கரியில் உள்ள தின்பண்டங்களை தூக்கி வீசி அட்டகாசத்தில் ஈடுபட்ட CCTV காட்சி. நீட் நுழைவுத் தேர்வு ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மார்ச் 11 இரவு 9 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. டெல்லியில் வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். பெண்களே தலைவிகளாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தும் சூழலில் நான் வளர்ந்தேன். பெண்கள் பொதுவாகவே ஆண்களை விட புத்திசாலிகள் என ராகுல் காந்தி கருத்து. பெண்கள் முடிவெடுக்கும் முறை ஆண்களிடமிருந்து வேறுபடுகிறது. பெண்கள் நேரடியாக அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை, மறைமுகமாகவே பயன்படுத்துவர் எனவும் பதிவு. திரிணாமுல் காங்கிரசின் திமிர் பிடித்த அரசியலை தோற்கடிப்போம் என பிரதமர் நரேந்திர மோடி சபதம். ஆட்சி அதிகாரத்திலிருந்து முற்றாக அகற்றப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பிரதமர் மோடி சூளுரை. ஈரானின் மறைந்த உயர் தலைவர் அயதுல்லா அலி காமெனியின் மகன் முஜ்தபா காமெனி நாட்டின் புதிய உச்சபட்ச தலைவராக தேர்வு. 56 வயதான முஜ்தபா இனி ஈரானின் ராணுவம் மற்றும் புரட்சிகர படைகளின் தலைமை பொறுப்பை ஏற்பார் என்றும் அறிவிப்பு.
ஈரான் போரால் கிடுகிடுவென உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலை. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் $100 கடந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை.